Hello friends, இன்னைக்கு வஞ்சரம் fish fry எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தவா fry, oil fry பண்றதோட தவா fry பண்ணா நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கூட மசாலா உதிராம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சொல்ற மெத்தட்ல மசாலா யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கூட நம்ம தவால ஒட்டாம வரும். இப்போ என்னென்ன மசாலா ஆட் பண்றது பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1/2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போல்லாம் இதெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டி பேஸ்ட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் ஃபிஷ்ஷில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷை எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணல, நம்ம ஃபுல்லாகவே நேச்சுரலானதை ஆட் பண்ணியிருக்கோம். ஃபிஷ்ஷில் 2 சைடும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. வஞ்சல் மீன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி மசாலாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதிர்ந்து போயிடும். ஆனால் நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நல்லா அந்த ஃபிஷ்லேயே நல்லா ஒட்டி வரும். இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து நல்லா மசாலா தடவி வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 800 கிராம் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இதெல்லாத்தையும் வந்து நல்லா தடவி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 அன் ஹவராவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் தடவியாச்சு, நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு தவா வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் ஊற்றினா போதும். இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து மசாலா உதிராமையும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் தவாவில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ வந்து ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். அந்த மசாலா வந்து கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ நான் திருப்பும்போதே பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா அந்த தவாவில் ஒட்டலை, எல்லாமே மீன்லேயே பிடிச்சி வந்திருக்கு. நான் சொன்ன அளவுகளோட செய்யுங்க. புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட ஈஸியாக கரெக்டாக செஞ்சிடலாம். இதெல்லாம் திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி இதையும் 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வச்சிடலாம். அப்பப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. 2 சைடு திருப்பி போட்டதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துக்கலாம். நீங்களே பாருங்கள் மசாலா எப்படி பிடிச்சிருக்குன்னு. இதே மாதிரி எல்லா மீனையும் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.